ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம சௌபாக்கியவதி ட்ராமாவோட 14 பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம சைக்கோ ஹீரோவோட மனைவி கூட படித்தவன் நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதல் படுத்துகிற விதமாக அவளை தொட்டு தொட்டு பேசியிருப்பான். இது அவனுக்கு செமையாக காண்டாக இருக்கும். அதனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அது எப்படியே அவன் ஏன் பொண்டாட்டியை தொடலாம் அப்படிங்கிற மாதிரியே இவன் எப்படிலாம் யோசிக்கிறான்னு தெரியாமல் நம்ம ஹீரோயினி புருஷனுக்காக கேக் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறா. அதை அவன் வாங்குறதுக்கு பதிலாக கீழே தள்ளி விட்டுடுறான். என்னாச்சு ராகவ், ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இந்த கேக்கு ஒன்று தான் குறைச்சலா அப்படிங்கிறான். இவளுக்கு ஒன்றும் புரியலை. அவன் கூட படித்தானே, அவன் பேர் என்ன, அவன் காலேஜ் மேட்டு, அவன் பேர் கூட ஏதோ அம்மனா, அந்த அம்மன் எதுக்காக உன்னோட தோலை தொட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவளுக்கு ஒன்றும் புரியல. என்னங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், உனக்கு ஆறுதலா, உனக்கு சப்போர்ட் பண்ண உன்னோட புருஷன் நான் இருக்கும் போது அவன் எப்படி ஒன்று தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தரன்னு பாத்ரூம் இழுத்துட்டு போகிறான். எல்லாத்தையும் மாமியாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் தடுக்க முடியாது, என்ன பண்றது. பாத்ரூம் கழிச்சிட்டு போயிட்டு சீ 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 சீ, நான் உன்னை தொட்டுட்டேனா, நான் ஏன் இப்படி பண்ணேன்னா உன்னை தொட்டிருக்கவே கூடாது, ஏன்னா உன்னோட பவித்திர தன்மையே இப்போ போயிடுச்சு அவன் தொட்டதுனால, அதனால நீ இப்போ பவித்திரம் ஆயிட்டுவா அப்படின்னு சொல்றான். என்ன ராகவ் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமா, அவன் உன்னை தொட்டதுனால உன்னோட பவித்திர தன்மையை நீ இழந்துட்ட, அதனால நீ இப்போ குளிச்சுட்டு உன்னை நீயே பவித்திரமாக்கிக்கோ அப்படின்னு சொல்றான். எந்த நேரத்துல சொல்றான் பாருங்க, நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். அந்த டைம்ல தான் சொல்றான். நான் ஏன் இப்படி பண்ணணும், என்னை விடுங்க ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போக பாக்குறா. நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கத்துறான். உடனே அவளும் அங்கே நின்றுடுறா. இங்க பாருடி, இப்ப மட்டும் நீ குளிக்கல அப்புறம் நான் உனக்கு ஃபேமிலி இருக்குங்கிறதே நான் மறந்துடுவேன். உனக்கும் உன் ஃபேமிலி மேல ரொம்ப பாசம் இல்ல, ரொம்ப அதிகமா நீ அவங்களை நேசிக்கிறல, என்ன அவங்க உயிரோட இருக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இவளும் வேற வழியே இல்லாம எப்போதும் இவன் இதை சொல்லிதானே மிரட்டுறான். அதனால அப்படியே பின்னோக்கி அந்த சவர்ல போய் நின்றுடுறா. அவனும் குட் பை, நல்ல பவித்திரம் ஆயிட்டு வா, ஐ மிஸ் யூ டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இவளுக்கு ரொம்பவே நடுக்குது. அதையும் மீறி அவன் சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த நடுராத்திரியில குளிச்சுக்கிட்டு இருக்கா. பொண்டாட்டி அங்க சவர்ல விட்டுட்டு இவன் நிம்மதியா படுத்து தூங்குறதுக்கு வரான். அப்ப மாமியார் வந்து, ப்ளீஸ் ராகவ் அவளை மன்னிச்சிடு ப்ளீஸ், நான் உன் காலில் எவனாலும் விழுகிறான், அவளுக்கு ஃபீவர் வந்துரும்பா, போய் அவளை கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சீ, நீ எதுக்காக இப்போ என் காலெல்லாம் தொடுற, அவள் ஒன்ன மாதிரி தான் பவித்திரத்தை இழந்துட்டா, அப்படிப்பட்டவளுக்கு இதுதான் தானே, இங்க இருந்து போ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையும் விரட்டி விட்டுறான். அதுக்கப்புறமா தான் இவனுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு ரியலைஸ் ஆகுது, நம்ம பண்றது தப்பா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். இப்பதான் முறையா நல்ல விதமா யோசிக்கிறான். ஓ மை காட், நான் என்ன பண்ணிட்டேன், அவங்க சொன்ன மாதிரி என்னோட பொண்டாட்டிக்கு ஃபீவர் வந்துருமா, சாச்சா இதுக்கு மேலே அவங்க நிற்க கூடாது, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எழுந்திரிச்சு போகிறான். அப்போ பார்த்தா கண்ணாடியில் மிரரில் அவனோட மனசாட்சி பேசுது, அதுவும் கெட்ட மனசாட்சி. ஓ எங்கடா போற, நில்லுடா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். நான் என்னோட பொண்டாட்டியை கூட்டிட்டு வர போகிறேன், அவளுக்கு ஜுரம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவள் பண்ணது தப்பு தானே, அவள் என்ன பண்ணா நீ மறந்துட்டியா, இன்னொருத்தவன் தொடுறதுக்கு அவள் அலோவ் பண்ணியிருக்கா, அதனால அவள் பவித்திரமாகட்டும், விடுப்பா, நீ இதெல்லாம் பற்றி யோசிக்காத, என்ன திடீர்னு நல்லவனா மாறிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் திரும்ப இவனுக்கு சைக்கோ குணம் வந்துருது. ஆமா இல்ல, நீ சொல்றது சரிதான், இன்னும் கொஞ்ச நேரம் அவன் நிக்கிறதுனால ஒன்னும் கரைஞ்சு போயிட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு யாருக்கோ கால் பண்றான். வேலையை முடிச்சிரு அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினி ரொம்ப நேரமா தண்ணியில நடுக்கிக்கிட்டே இருந்தால கொஞ்சம் நேரம் கழிச்சு அவளுக்கு மயக்கம் வந்துருது. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஃபீவர் வந்துருச்சு போல. அதே சமயம் இந்த பக்கம் அம்மன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறான். அப்ப பார்த்தா பின்னாடி யாரோ கட்டையால அடிச்சிடுறாங்க தலையில. அடுத்த நிமிஷமே பார்த்தா அவனை எங்கேயோ ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்கானுங்க. கூடவே அந்த போலீஸ்காரன் வீடியோ கால்ல ராகவ் கிட்ட பேசிட்டு இருக்கான். குட், நான் சொன்ன வேலையை முடிச்சிட்ட போல, இப்ப என்ன பண்ற, அவன் என் பொண்டாட்டியை தொட்டான்டா, அதனால அவனை சும்மா விடக்கூடாது, அவன் கையை உடைச்சு போடு அப்படின்னு சொன்னதும் அங்க இருக்கிற ஒரு அடியாளு பெரிய சுத்தியில எடுத்துட்டு வந்து அவன் கையிலேயே போட்டுறான். கையை உடைச்சிட்டான் போல. அதுக்கப்புறம் இவனுக்கு தண்டனை கொடுத்தாச்சுல, இப்போ போய் நம்ம பொண்டாட்டியை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை வந்து பாக்குறான். அவன் மயங்கி விழுந்து கிடக்குறா. வழக்கம் போல தூக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி, என் பொண்டாட்டியை காப்பாத்துங்க டாக்டர், என் பொண்டாட்டியை காப்பாத்துங்க டாக்டர்னு சொல்லிட்டு வேற ஹாஸ்பிட்டல்ல வேற ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கான். என் பொண்டாட்டி எப்பதான் டாக்டர் கண்ணு முழிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இப்பதானே தூக்கிட்டு வந்திருக்கீங்க, நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை வெளியே இருக்க சொல்லிடுறாங்க. இவன் வெளியே நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கான், நம்ம பொண்டாட்டிக்கு ஏதாவது ஆயிடுமோ, சேச்சா அவளுக்குலாம் எதுவும் அப்படி ஆகாது, இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனையோ தடவை இந்த மாதிரிலாம் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கோம், அப்பெல்லாம் அவளுக்கு எதுவும் ஆகலைல்ல, அதனால அவளுக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இவன் பாட்டுக்கே யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கிற அந்த ரூம்ல யாரோ கதவை திறந்துட்டு வர மாதிரி தெரியுது. வேற யாரும் இல்ல, நம்ம விராஜ் டோப்ரால் செகண்ட் ஹீரோ தான் நர்ஸ் கிட்ட போட்டுட்டு வரான். இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான்னு தெரியல. வந்ததுமே நம்ம சியா கிட்ட போய் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து கையில வச்சுக்கிட்டு இருக்கான். எப்படி இருக்க ராகவோட உயிரே, நான் உனக்கு இந்த இன்ஜெக்ஷனை போட போறேன், லைட்டா வலிக்கும், ஆனா நீ அனுபவிக்கிற அந்த டார்ச்சரை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷனை போட போறான் போல. அதே சமயம் இந்த பக்கம் தம்பிக்காரன் ஒரு அப்பாலஜி வீடியோ போட்டான்ல, அதை பார்த்துட்டு கண் கலங்கிட்டு இருக்கான். அக்காவை என்னால காப்பாற்ற முடியலையே, இப்போ ஏன் வாயிலே நான் அவனை நல்லவனு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு பாட்டி வந்துடுது. இவன் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, எனக்கு தெரியும்ப்பா, அந்த வீடியோல நீ ராகவை பத்தி நல்ல விதமா சொன்னது எதுவுமே உண்மை கிடையாதுன்னு, அந்த ராகவ் உன்னை மிரட்டி தானே இப்படிலாம் பண்ண
சொன்னான், சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அட இந்த பாட்டிக்கிட்ட உண்மையை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கு. அட என்ன நிம்மதியா இருக்க விடு கல்வி, சும்மா சும்மா அப்படி கேட்டு என்ன தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்க இருந்து போறான். இதை தூரத்துல இருந்து தங்கச்சிக்காரி பாத்துடுறா. உடனே அண்ணன் கிட்ட வந்து, எதுக்காகடா பாட்டிக்கிட்ட இப்படி ரூடா பேசிட்டு போற, பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் இவன் வந்து நினைச்சு பாக்குறான். ராகு வந்து அந்த வீடியோ காட்டி மிரட்டினான்ல, இவ யாரு கூடயே கார்ல அப்படி இப்படி இருந்தால அதுதான் நினைச்சு பாக்குறான். உடனே தங்கச்சி மேல அவ்வளோ ஒரு கோவம், அவ்வளோ ஒரு வெறுப்பு வருது. அவ கையில இருக்கிற போனை தூக்கி போட்டு உடைச்சிடறான், அவன் போனையும் தூக்கி போட்டு உடைச்சிடறான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, உன்னாலதான் இப்படிலாம் நடக்குது, ஒழுங்கா வீடு அடங்கி இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான் கோவமா. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு இன்ஜெக்ஷன் போட வந்தான் இல்லையா, அப்படி அவன் போட போகும்போது கரெக்டா ராகவ் அங்க வந்துடுறான். பின்னாடி நிக்கிறான், இவன் முன்னாடி நிக்கிறான். ஒருவேளை பார்த்துட்டா அவ்வளவுதான், கதை கந்தலாயிடும். என்ன இன்ஜெக்ஷன் அது, நீ எதுக்காக இன்ஜெக்ஷன்லாம் போடுற, டாக்டர் தானே இன்ஜெக்ஷன்லாம் போடணும், நீ எதுக்காக போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவனும் நர்ஸ் மாதிரியே பொம்பளை கெட்டப்ல இருக்கிறதுனால பொம்பளை வயசுலயே பேசுறான். அது வந்து சார் இந்த இன்ஜெக்ஷனை பேஷண்ட்க்கு போட சொல்லி டாக்டர் தான் கொடுத்து அனுப்பிச்சாங்க, ஏன்னா ஏன் வேலையை தான் நான் பாக்குறேன், நீங்க இங்க இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் அவனும் அங்க இருந்து போயிடுறான். இவனும் அந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிறான் போல நம்ம ஹீரோயினுக்கு. இருந்தாலும் இவன் வெளியே நின்றுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கான். ஏதோ ஒரு சந்தேகமாவே தான் இருக்கு. டாக்டர் நீங்க எங்க போனீங்க, வாங்க சீக்கிரமா உள்ள வாங்க, ஏதோ இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அது என்னன்னு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். பார்த்தா அங்க நம்ம ஹீரோயினையும் காணோம், விராஜையும் காணோம். என் பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு நர்ஸ் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறா. இப்பதான் தெரியுது வந்தவன் வந்து உண்மையான நர்ஸ் கிடையாது, அவன் யாரோ கிட்னாப்பர் தான் போல, என்னோட பொண்டாட்டியை கடத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் மொத்தமும் தேடிக்கிட்டு இருக்கான். சியா நீ எங்கம்மா போன அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் மொத்தமும் தேடிக்கிட்டே இருக்கான். அதுல ஒரு நர்ஸை பார்த்துட்டு அப்படியே அவங்கள பிடிச்சி இழுக்கிறான். அந்த நர்ஸ் தான் கிட்னாப் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு. கடைசியில பார்த்தா அது வேற ஒரு நர்ஸ். இப்போ எங்க தான் போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தா அவன் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு ஒரு கம்பவுண்டர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிட்டு இருக்கான். ஏன்னா இவன் சந்தேகப்பட்டது ஒரு பெண் நர்ஸை தானே. இப்போ இவன் பாய் கெட்டப்ல பேஷண்ட்டை வச்சு தள்ளிட்டு போனா அது பொண்டாட்டி தாங்கிற சந்தேகம் அவனுக்கு வராது. கண்ணு முன்னாடியே பொண்டாட்டியை கடத்திட்டான், அது இவனுக்கு தெரியல. அப்புறமா யோசிச்சு பாக்குறான் யாரு கிட்னாப் பண்ணிருப்பா அப்படின்னு. அப்புறம் அந்த நர்ஸோட கண்ணை பார்க்கும் போதுதான் தெரியுது அது விராஜ் டோப்ராலோட கண்ணோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவன் தான் இங்க வந்து நர்ஸு கிட்ட போட்டு என்னோட பொண்டாட்டியை கடத்திட்டு போனதா, விராஜ் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இடத்துக்கே போலீஸ்காரனை அழைச்சிட்டு போய் தேடிக்கிட்டு இருக்கான். எங்க பார்த்தாலும் தேடிக்கிட்டே இருக்கான், ஆனா எங்கேயுமே இல்லை. விராஜையும் காணும், பொண்டாட்டியும் காணும், எங்க போனா அவ அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே பதட்டமாகறான். ஆனா போனு மட்டும் தான் கிடக்கு, நம்ம ஹீரோயினோட போனும் விராஜோட போனும். அதை எடுத்துட்டு வந்து இந்த போலீஸ்காரன் ராகவ் கிட்ட கொடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கான். போனு மட்டும் தான் இங்க கிடக்கு, அவங்க ஆளை காணும், நீங்க எது கவலைப்படாதீங்க சார், நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். தேடி கண்டுபிடிக்கிறேன் இல்ல, தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுக்குற, என் பொண்டாட்டி அவன் எங்க தூக்கிட்டு போனான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் புலம்புறான். இவன் அந்த பக்கம் அசால்ட்டா நம்ம ஹீரோயினை கார்ல போட்டு எங்கேயோ கூட்டிட்டு போறான். எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியல. அதே சமயம் அவனும் பொண்டாட்டியை தேடி கிளம்பிட்டான், கார்ல போயிட்டு இருக்கான். அப்போ பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினை பத்தி நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப தூரமா பொண்டாட்டி நிக்கிற மாதிரியே தெரியுது. உடனே இவன் காரை ஸ்டாப் பண்ணிட்டு ஓடி போய் பாக்குறான். அங்க பொண்டாட்டி இல்ல, ஆனா பொண்டாட்டி கிட்ட இருக்கிற மாதிரியே ஒரு சாரியை போட்டுட்டு வேற பொண்ணு நிக்கிறா. இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல, நடு ரோட்லயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறான். பொண்டாட்டியை ரொம்ப மிஸ் பண்றான் போல. பாசக்காரனா தான் இருக்கிறான், என்ன ஒரு சைக்கோ கலந்த பாசக்காரனா இருக்கிறான். ஹீரோயினை கடத்திட்டு போய் அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. இவனும் தன்னோட மனைவியை கண்டுபிடிப்பானா என்னங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினைச்சு நம்ம அடுத்த பாட்டுல பார்ப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.